கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் கூட பராக்கிரமசாலி என்ற தலைப்பினூடாக அவனுடைய வார்த்தையை நாங்கள் தியானிப்போம். நாங்கள் வேத புஸ்தகத்திலே நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்ப்போம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். இந்த வார்த்தையானது கிதியோனுக்கு கர்த்தரால் கொடுக்கப்படுகிறது. கர்த்தர் கிதியோனை முதல் முறையாக தரிசனத்தின் மூலமாக சந்திக்கும் பொழுது அவனை பராக்கிரமசாலி என்று அழைக்கிறார். அப்படியானால் யார் இந்த கிதியோன்? அவன் மனாசே குடும்பத்தை சேர்ந்த ஒரு சாதாரண ஒரு மனுஷன். ஆனால் கர்த்தர் அவனை நோக்கி பராக்கிரமசாலி என்று அழைக்கிறார். நாங்கள் இந்த 6ஆம் அதிகாரத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது பார்க்கலாம், அவன் சாதாரணமாகவே ஒரு பயந்த சுபாவம் உள்ள ஒரு மனுஷனாய் இருக்கிறான். அவன் மீதியானியர்களுக்கு பயப்படுகிறான். அது மாத்திரமல்ல, நாங்கள் இந்த 6ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தால் கர்த்தர் கிதியோனுக்கு சொல்கிறார், நீ போய் உன் தகப்பனுடைய பாகால்களை அழித்து போடு அப்படின்னு சொல்றார். இவன் என்ன செய்யறான்னா, தன்னோட கூட இன்னும் 10 பேரை கூட்டிக் கொண்டு போகிறான். காரணம், அவன் தன்னுடைய ஊராருக்கும் தன் குடும்பத்தாருக்கும் கூட அவ்வளவு பயப்பட்டவனாயிருந்தான். ஆனபடியினாலே அந்த பாகாலை தகர்க்கும்படியாக பகலிலே போகாமல் இரவு நேரத்திலே அவன் கடந்து போகிறான். இப்படிப்பட்ட பயந்த சுபாவங்கள் இந்த மனுஷனை பார்த்து கர்த்தர் பராக்கிரமசாலி என்று அழைக்கிறார். அப்படியானால் அவர் அழைத்ததற்கு ஒரு காரணம் உண்டு. அவர் கிதியோனை பயப்படுகிறவனாக பார்க்காமல் பராக்கிரமசாலியாக ஏன் பார்த்தார்? நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். கர்த்தர் சொல்கிறார், இந்த இஸ்ரேல் ஜனங்களை மீதியானவருடைய கையில் இருந்து உன் மூலமாக நான் ரட்சிப்பேன் அவனுக்கு வாக்கு கொடுக்கிறார். அந்த நேரத்தில் கூட இந்த கிதியோன் என்ன செய்கிறான்? என்னால எப்படி இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ரட்சிப்பு வரும்? நான் மனாசே குடும்பத்துல மிகவும் சிறியவனாய் இருக்கிறேன் காரணம் சொல்ல ஆரம்பிக்கிறான். கர்த்தருக்கு காரணங்கள் தேவையில்லை. ஆமென். கர்த்தர் சொல்கிறார் மீண்டுமாய் 16ஆம் வசனத்திலே, அதற்கு கர்த்தர், நான் உன்னோட கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். ஆமென். கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னோட கூட இருக்கிறேன். மீதியானியரின் கையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை நீ இரட்சிப்பாய். அவர் சொன்ன மாத்திரத்துல இந்த கிதியோன் என்பவன் என்ன செய்கிறான் என்றால், அந்த வார்த்தையை அவன் ஏற்றுக்கொள்கிறான். நாங்கள் 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல நாங்கள் பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். ஆமென். அவன் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தைக்கு அவன் இடம் கொடுத்த மாத்திரத்திலே ஆவியானவர் அவனுக்குள்ளே இறங்குகிறார். அவன் ஆவியானவருக்கு தங்குவதற்கு இடம் கொடுக்கிறான். அவன் என்ன செய்கிறான் என்றால், கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கின மாத்திரத்திலே அவனுக்குள்ள இருந்த அந்த பயந்த சுபாவம் அது மறைந்து போகிறது. தன்னுடைய குடும்பத்துக்கே பயந்து அவன் எக்காலம் ஊதி தன்னை சுற்றுமாய் இருக்கிற ஜனங்களை போருக்கு ஆயத்தம் பண்ணும்படியாக அவன் அழைக்கிறான். அவனை நம்பி அநேக ஜனங்கள், ஏறத்தாழ 30,000 பேருக்கு மேலான இஸ்ரேல் ஜனங்கள் அந்த இடத்துல கொடுக்கிறார்கள். அப்படியாக அவன் ஒரு பராக்கிரமசாலியாக அவன் மாற ஆரம்பிக்கிறான். கர்த்தர் அவனை பார்த்த விதமாக அவன் தன்னை பார்க்க ஆரம்பிக்கிறான். கர்த்தர் இந்த இடத்திலே வெறும் 300 இஸ்ரவேலர்களை மாத்திரம் தெரிந்தெடுத்து அவனிடத்துல கொடுத்து, அங்கே 100,000க்கும் மேற்பட்ட மீதியானியர்கள் இருக்கிறார்கள், அவர்களோட யுத்தம் செய்யும்படியாக அனுப்புகிறார். அப்படியும் கூட அந்த சந்தர்ப்பத்திலும் இந்த கிதியோன் என்பவன் அந்த மீதியானியரை கண்டு பயப்படவில்லை. காரணம், அவனுக்குள்ள ஆவியானவர் கடந்து சென்றிருந்தார். அந்த 100,000க்கும் மேற்பட்ட அந்த மீதியானியர்களை கர்த்தர் அவன் கையிலே ஒப்பு கொடுக்கிறார். அந்த நேரத்திலே கர்த்தருடைய பட்டயம் அது கிதியோனின் பட்டயமாக மாறுகிறது. ஆமென். இன்றும் கூட எங்களுடைய ஜீவியங்களை நாங்கள் கிதியோனோட நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது
கர்த்தர் எங்களுடைய நிகழ்காலத்தை வைத்தல்ல, எங்களுடைய எதிர்காலத்தை வைத்து என்னையும் உங்களை அழைத்திருக்கிறார். நாங்கள் இந்த இடத்துல அவருடைய அழைப்பை பெற்றிருக்க ஒரு காரணம் உண்டு. அவரால் ரட்சிக்கப்பட்டிருக்க ஒரு காரணம், அவர் எங்களை போல அல்லாமல் மனுஷனை போல அல்லாமல் அவர் எங்களுடைய எதிர்காலத்தை அறிந்தபடியினால என்னையும் உங்களையும் அவர் அழைத்திருக்கிறார். நாங்கள் இந்த நேரத்துல எந்த ஒரு சூழ்நிலையில் வேணாலும் இருக்கலாம். நாங்கள் கண்ணீரின் மத்தியில இருக்கலாம், தோல்வியின் மத்தியில இருக்கலாம், நாங்கள் இனி எழும்பவே முடியாது என்ற சூழ்நிலையில இருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்னையும் உங்களையும் பார்த்து அவர் பராக்கிரமசாலியை என்று அழைக்கிறார். அவர் அழைக்கிறார் என்றால் அதற்கு ஒரு காரணம் உண்டு. காரணம், அவர் எங்களை தோற்றவர்களாக அல்ல, எங்களை ஜெயம் கொண்டவர்களாக பார்க்கிறார். எங்களுடைய கண்ணீரை அல்ல, அந்த கண்ணீருக்கு பின்பதாக அவர் கொண்டு வரப்போகிற அந்த மகிழ்ச்சியை அவர் பார்க்கிறார். ஆகவே இந்த நேரத்துல நாங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற திட்டம் என்ன, அவர் என்னை எவ்வாறு பார்க்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் என்னை எவ்வாறு பார்க்கிறார்? கிதியோன் அவர் ஒரு பராக்கிரமசாலியாக பார்த்தார். இரண்டாவது, ஆவியானவருக்கு நாங்கள் இடம் கொடுக்க வேண்டும். ஆவியான எங்களுடைய எதிர்காலத்தை தகப்பன் எவ்வாறு அவர் நியமித்திருக்கிறாரோ அதன் வழியிலே ஆவியானவர் எங்களை வழி நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அந்த எதிர்காலத்தை எங்களுடைய கண்கள் அதை நிச்சயமாகவே காணும். ஆகவே இந்த நேரத்துல கூட நாங்கள் ஒப்பு கொடுப்போம் கர்த்தரிடத்துல. அவர் எங்களுக்கு வைத்திருக்கிற திட்டம் என்ன, அவர் எப்படி என்னை பார்க்கிறார் அப்படியே நாங்களும் எங்களை பார்க்க நாங்கள் அவரிடத்தில் நாங்கள் உதவி கேட்போம். ஆவியானவர் தாமே இன்று நாளிலும் கூட உங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக.